நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டாங்களவா அவரை துதிக்கலாமா? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அவனுக்கு அம்மா அப்பாவால் மாமன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். அப்போ போகிற வழியில்தான் அவன் இரவிலே தூங்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், நான் உனக்கு சொன்னேன், இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகிற வழி எல்லாம் உன்னை காத்து உன்னை தப்பு வைத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லவே மாட்டார். உங்களுக்கு ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அதை நிச்சயமாய் என்னுடைய இப்போதைய சூழ்நிலை அதற்கு சாதகமா இல்லையே, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லையே அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? விசுவாசத்தில் குறைவு போட்டு போயிட்டீங்களா? நம்பிக்கையை தளர விடாதீங்கள். கர்த்தர் என்ன சொல்றார்? மழையும் காண மாட்டீர்கள், இதையும் காண மாட்டீங்க, நீங்க ஆனா என்ன செய்யும், வாய்க்கால வெட்டுங்க, தண்ணினால நிரம்பிச்சலாம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் வராது, காற்றும் வராது, ஆனா தண்ணி வரும். உனக்கு தண்ணி நிரம்பணும், அதுதான் நம்மளுடைய எய்ம். நமக்கு என்ன தேவையோ அதுதான் நமக்கு முக்கியம். காற்று வரணும், மழை பெய்யுங்க அவசியமே இல்லை. அதனால அன்பானவர்களே, விசுவாசத்திலே தளர்ந்து போகாதேங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். காற்றும் வர வேண்டாம், மழையும் வர வேண்டாம், தண்ணி கண்டிப்பாக வந்தே தீரும். உங்களுக்கு நீ சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர்வார். நம்பிக்கையோடு ஜோம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்க கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தை தருகிறோம் தகப்பனே. அப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலே என்று சொன்ன தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுங்கப்பா. உன்னுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகும்படியாய் நீ ஆண்டவரே நீடிய நாட்கள் காத்திருக்குது இளைப்படை செய்யுமே அப்பா. உன்னுடைய பிள்ளைகள் இழந்து போகாதபடி, இளைப்படைந்து போகாதபடி அவளுடைய விசுவாசம் பெருகும்படியாய் கர்த்தர் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொன்னதை நிறைவேற்றுவீராக தகப்பனே. அதிசயமான காரியங்களை அற்புதங்களை நடப்பிப்பீராக கர்த்தாவே. உன்னுடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே பலப்பட, உம்மை பற்றி கொள்ள, உம்மை ருசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொரு கருத்தை தாழ்த்தி தருகிறோம். நேரங்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.